அறம்பட பாடுவது என்று சொல்வார்கள் தெரியுமா? சில பேர் சில வரிகள் அபசகுணமாக இருக்கும். அந்த அபசகுணமான வரிகளை எல்லாம் பாட மாட்டார்கள். சௌந்தரராஜன் அப்படி அடம் பிடித்து பாடவே மாட்டேன் என்று சொல்லி, பாட முடியாது என்று சொல்லி நிராகரித்த ஒரு பாடல் இருக்கிறது. என்ன பாடல் தெரியுமா? வாங்க, காலிவுட் ரிவைன்ல சொல்றேன். வானம்பாடி திரைப்படம் 1963ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் இது. இதன் நீளம் 4455 மீட்டர். ரன்னிங் நேரம் 2 மணி நேரம் 46 நிமிடங்கள். ஜி நாதன் இயக்கிய திரைப்படம். பலம்புரி சோமநாதன் திரைக்கதை. பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை திரைசத்திலும் கே வி மகாதேவன். இதிலே ஒரு பாடல்: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும். கண்ணதாசன் எழுதிவிட்டு போய்விட்டார். கண்ணதாசன் சில நேரங்களில் எழுதும் பொழுது வார்த்தைகள் அவரிடம் அப்படியே கொட்டு 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 என்று அருவி போல கொட்டிக் கொண்டே இருக்கும். எது நல்ல வார்த்தையோ அது பொருத்தமாக இருக்கிறதோ அதை போட்டுவிட்டு அவர் போய்விடுவார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று எழுதிவிட்டார். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது, அது நரகமாக மாறிவிட்டது. இப்படியெல்லாம் பட் என்று வரிகளை அருமையாக எழுதக்கூடியவர் தானே அவர். இப்படி எழுதிய விட்டு அவர் போய்விட்டார். எல்லாம் மட்டெல்லாம் அமைத்து விட்டு பாடுவதற்கு டி எம் சௌந்தரராஜன் வந்த பாடல் வரிகளை பார்த்திருக்கிறார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். கண்ணதாசன் அருமையாக எழுதியிருக்கிறார். அடுத்த வரியை பார்த்திருக்கிறார்: அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும். ஐயையோ, நான் இதெல்லாம் பாட மாட்டேன். இப்படி கடவுளை நிந்தனை செய்யும் வரிகளை நான் பாட மாட்டேன். என்னுடைய நாவால், இந்த சரஸ்வதி தங்கியிருக்கின்ற இந்த நாவிலே நான் கடவுளை நிந்தனை செய்யும் விதத்தில் பாட மாட்டேன் அப்படின்னு அவர் மறுத்துட்டார். இப்ப என்ன செய்யறது? அப்ப வேற யாரையும் வச்சு பாட வைங்க. அப்ப அந்நரம் 60களின் நடுப்பகுதியிலே ஆரம்பத்திலே இருந்து 60 ஆரம்பத்திலே இருந்து நடுப்பகுதி அப்படியே காலம் போக 70களில் எல்லாம் வேறொரு பாடகர் பொருந்த மாட்டார். அப்ப என்ன செய்யலாம்? பாடல் வரிகளை மாத்துங்க. அதுபோல கண்ணதாசன் அந்த காலம் எல்லாம் ஹேண்ட்போன் எல்லாம் இல்லை. ஏதோ ஒரு ஸ்டுடியோல கண்ணதாசன் இருக்காருன்னா அங்கே எல்லாம் தேடி பிடித்து தகவல் எல்லாம் அறிந்து தொலைபேசியில் அழைத்த போது அவர் என்ன என்று கேட்டிருக்கிறார். இதுதான் பிரச்சனை. சௌந்தரராஜன் பாட மறுக்கிறார். அந்த பாடல் பாட முடியாது தன்னால் என்று. அப்ப பாடல் வரிகளை சொல்லுங்கள் என்றார். கண்ணதாசனால மறந்து விட்டது. பாடல் வரிகளை சொல்லுங்கள். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று இருக்கிறது. அவர் சாக வேண்டும் என்று பாட மாட்டாராம், வாட வேண்டும் என்று போட்டுக் கொள்ளுங்கள். சௌந்தரராஜனிடம் கண்ணதாசன் சொன்னாராம்: முருகபக்தா, சரி, சாக வேண்டும் என்று போட வேண்டாம், வாட வேண்டும் என்று போட்டுக்கொள் என்று அந்த வரியை மாற்றி கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன். அதன் பிறகுதான் அந்த பாடலை பாடியிருக்கிறார் சௌந்தரராஜன். இன்று நாம் கேட்கின்ற அந்த பாடல் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். சரி, இன்னும் ஒரு கோலிவுட் ரிவைனில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விடைபெறுவது AL ஜஃபீர்.